மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். யாரும் துக்கப்படக்கூடாது, யாரும் கவலைப்படக்கூடாது, யாரும் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு சோர்ந்து போய் என்னச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். தேவனாகிய கர்த்தர் என் தேவன் என்னுடைய பலன் என்று, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும்னா, அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன். எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்வார், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் நான் என்ன செய்வேன்? மனரம்யமாக. அவர் என்னென்ன சூழ்நிலையெல்லாம் அனுபவித்தார். நம்ம அடிக்கடி அந்த பகுதியை வாசித்துருக்குறோம். நிறைய காவல், கஷ்டம், கண்விழிப்பு, நிர்வாணம், பசி, பட்டினி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலை அவர் என்ன சொல்லார்? எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி இருக்கிறேன்? மனரம்யமாக இருக்கிறேன். பிலிப்பேர் எழுதுவார், நான் எப்படி இருக்கேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருங்களேன்னு மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? சொல்கிறேன்னு சொல்கிறார். அந்த சூழ்நிலையில் பவுல் அப்படி இருந்தார். இதில் இந்த